Hey guys, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் காட்டன் கேண்டியை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா அது எதுக்கு பேன் பண்ணாங்க, அது எதனால அந்த கெமிக்கல்ல வந்து பேன் பண்ணாங்க, அந்த கெமிக்கல்ல இருந்து எப்படி நம்ம ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். காட்டன் கேண்டியில யூஸ் பண்ணப்படுற முக்கியமான கெமிக்கல் ரோடோமைன் பி. காட்டன் கேண்டி ஆக்சுவலா எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு மெஷினோட பவுல்ல சுகரை போட்டுட்டு சுகரை வந்து 300 டிகிரி ஃபாரன்ஹீட்ஸ்க்கு ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுகர் லிக்விடாக மாறிடும், அதாவது சர்க்கரை பாகா மாறிடும். அந்த லிக்விட் வெளியே வரும்போது, அதாவது அந்த பவுலில் விட்டு வெளியே வரும்போது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கனால அது சாலிடாக மாறிடும். ஸோ அது இப்படி சாலிடாக மாறுறப்போ அது வந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி மாறிடும். அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஒரு சின்ன ஸ்டிக்கில் எடுத்து அதை காட்டன் கேண்டி அப்படின்னு சொல்கிறோம். காட்டன் கேண்டியை மோர் அட்ராக்டிவ் ஆக்குறதுக்கு அதில் ரோடோமைன் பி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிங்க் கலர் கெமிக்கலை சேர்க்குறாங்க. அதனால நான் ப்ளூ கலரில் இருக்கிற காட்டன் கேண்டியை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. நிறைய கலரில் இருக்குல்ல ஆக்சுவலாக காட்டன் கேண்டி. ப்ளூ கலரில் இருக்கிற காட்டன் கேண்டியில் ரோடோமைன் பி இல்லை அப்படின்னு நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரோடோமைன் பி அப்படிங்கிறது வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் என்ன கலரில் வேணாலும் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஐட்டமை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும். இப்போ இது வந்து ஏன் கேன்சர் உருவாக்குது, இதை ஃபுட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏன் கேன்சரை உண்டு பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஆக்சுவலாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில், இந்த மாதிரி கிளாத்ஸில், அப்புறம் பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது நம்ம ஊரில் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நிறைய இப்போ ஸ்வீட்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. கேசரிலாம் இப்போல்லாம் கலராக ஆரஞ்சு கலரு, க்ரீன் கலரு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. கேசரி, அப்புறம் மைசூர் பாக் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எல்லோ கலரில் ஓகேவாக இருக்கும், அது நம்மளை அவ்வளோவா அட்ராக்ட் பண்ணாது. ஆனால் இப்போ பயங்கர எல்லோ விஷயம் வந்துருச்சு. ஸோ அதனாலேயே அது நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ரோடோமைன் பி அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோடோமைன் பியை ஒரு ஃபுட் ஐட்டமில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஏதாவது வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணியோ இல்லை இப்படி டிப் பண்ணி பார்த்தோம்னாலோ அதில் ஒரு பிங்க் கலர் டெபாசிட், அந்த பர்டிகுலர் மெட்டீரியலில் பிங்க் கலர் டெபாசிட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாட்டர் மெலான் வாங்குறீங்க, அந்த வாட்டர் மெலானில் வந்து ரோடோமைன் பி இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரோடோமைன் பியை வந்து நீங்கள் அந்த வாட்டர் மெலானை ஒரு சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணியோ இல்லை அந்த வாட்டர் மெலானை ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணியோ நீங்கள் அந்த ரோடோமைன் பி வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலோ இல்லை இப்படி டிப் பண்ணி பார்த்தீங்கனாலோ அதில் வந்து பிங்க் கலர் டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மெலான் ரோடோமைன் பி இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோஸில் கூட அது யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவோட ஸ்கின்னை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரோட பாட்டமில் நிறைய பிங்க் கலர் டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரோடோமைன் பி இன்செர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது, அதை வந்து நம்மளை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அதில் வந்து நிறைய ரோடோமைன் பி இன்செர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரோடோமைன் பிக்கு பதிலாக நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பாடிக்கு எந்த ஹார்மும் ஏற்படுத்தாது. அந்த கெமிக்கல்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியாது. அதனால இந்த ரோடோமைன் பியை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடோமைன் பி வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல். இதான் வந்து கேன்சரும் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன்ஸும் ஏற்படுத்துது. ஸோ அதனால இதை நம்ம யாரும் வாங்கி சாப்பிடக்கூடாது. நல்ல கண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரியுறது நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு காட்டன் கேண்டியே ஆக்சுவலாக பேன் பண்ணி தெரிஞ்சிருக்காது. அதனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதில் ஆட் பண்ணுற முக்கியமான கெமிக்கல் ரோடோமைன் பியோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். See you next time.